எழில் சுடர் சீரியலில் இப்போ ஒரு அட்டகாசமான சரியான எமோஷனான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம். நம்ம அஞ்சலி பாப்பாவும் நம்ம தமிழும் பாண்டிங் அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்துச்சுன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் நல்ல வேளை அவங்ககிட்டேருந்து தப்பிச்சிட்டோம். மாமா வேலுக்கிட்டேருந்து எப்படியும் இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது, எழில் சார் பார்த்துப்பாங்க அப்படின்னுங்கிற தைரியத்தில் இந்த ராத்திரி தூங்கலான்ட்டு போகிறாங்க. அந்த சமயத்தில் தான் கரெக்டாக ஒரு புது நம்பர்லேருந்து ஃபோன் வருது. ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறாங்க நம்ம தமிழ். எதுக்கு இப்போ தேவையில்லாமல் ஃபோன் பண்ணிக்கிட்டு, ஒரு வேளை மாமாவாக இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கப்ப, சரி எதுக்கும் வேறு யாராவது இருந்தால் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோன்னே, சுடர் என்ன அந்த டாக்டர் கூட இருந்துட்டால் மட்டும் தப்பிச்சிடலான்னு நினைக்கிறியா அப்படின்னோடனே, யாருங்க நீங்கள் பேசுறது அப்படின்னோடனே, ஓ என் குரல் கூட தெரியல, அந்த அளவுக்கு நீ தைரியமாக இருக்கேங்கிற நினப்பு, அப்படிலாம் நீ கனவுல கூட நினச்சிடாத, இந்த வேலுக்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது அப்படின்னோன்னா அதிர்ச்சி ஆகிறாங்க பேரை. அதுக்கப்புறம் வெளியில் காட்டிக்காமல் தைரியமாக தமிழ் கெத்தாக ஆமாம் உன்னால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிக்க, இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் என் மேலே ஒரு சின்ன தூசி கூட பட முடியாது, அது மேற்கொண்டு நீ கிட்டக்க வந்தேன்னா உன் வேலை போய்டும் தெரியுமா அப்படின்னா, வேலை போனால் போயிட்டு போகுது, எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது, நிச்சயமாக எழுதி வச்சுக்க, அந்த வீட்டில் இருக்கிறனால தானே உனக்கு இவ்வளோ தைரியம், கூடி சீக்கிரமே அந்த வீட்டை விட்டு உன்னை அவரே வெளியில் துரத்துற மாதிரி, அந்த டாக்டரே துரத்துற மாதிரி நான் பண்ணுறேன், அது பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு உன் கழுத்தில் நான் தாலியை கட்டிட்டு என்னோடய மனைவியாக நான் இந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு போவேன் என் அம்மா முன்னாடி, அம்மா பாத்தியம்மா உன் மருமகளை அழைச்சிட்டு வந்துட்டேன் அப்படின்னு, அது வரைக்கும் இந்த ஊரை விட்டு நான் போகவே மாட்டேன், பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துக்க அப்படின்ட்டு இது என்னோடய சபதம் அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சிடுறாங்க. வச்சோன்னா தமிழ் உடஞ்சி போய் அழ ஆரம்பிச்சிடுறாங்க. சோபாவில் சாஞ்சிக்கிட்டு அப்படியே அழுகுறாங்க. என்ன பண்ணுறேன்னே தெரியல, ஐயோ கடவுளே, இவங்க குடும்பத்தை பாதுகாக்கலான்னு வந்தால் இப்போ என்னையை பாதுகாக்கிற மாதிரி ஆகிப்போச்சு, என்ன பண்ணுறேன்னு தெரியலன்ட்டு உம்முன்னு அழுதுகிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் தான் அடுத்த நாள் காலையில் விடிஞ்சதுக்கப்புறம் பசங்களை ஸ்கூலுக்கு ரெடி பண்ணணும். ஆனால் தமிழ் எதுவுமே ரெடி பண்ணாமல் அப்படியே படுத்திருக்காங்க. அப்போ தான் ராமையா எல்லாரையும் ரெடி பண்ணிவிட்டு அஞ்சலி பாப்பாவை அழைச்சிட்டு வராங்க. அழைச்சிட்டு வந்தோன்னே, தமிழ் இன்னும் வரலையே அப்படின்னு சொன்னாங்க. தமிழுக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் வரல அப்படின்னு. ஓ அப்படியா விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு ஹாஃப் டே முடிஞ்சதுக்கப்புறமேட்டு தமிழ் அஞ்சலி பாப்பா தமிழை பார்க்குறதுக்காக சாப்பாடு கையில் தட்டில் எடுத்துக்கிட்டு வராங்க. வந்தோடனே, நீ இன்னும் சாப்பிடவே இல்லையா அப்படின்னோடனே, சாப்பிடல, மாத்திரைலாம் போடணுன்னா சாப்பிடணும் இல்லையா, நீ சாப்பிட்டா தானே உடம்பு தெம்பாகும், அப்போ தானே என் கூட ஸ்கூலுக்கெல்லாம் எங்களை விட முடியும், இந்த சாப்பிடாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு தட்டில் பிசைஞ்சு எடுத்துகிட்டு கரெக்டாக ஊட்டி விட்றாங்க அஞ்சலி பாப்பா தமிழில். அதை பார்த்தோன்னே செம எமோஷ்னலாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். அவங்க ரெண்டு பேரும் எமோஷனலாக கட்டி பிடிச்சி அழுகுறாங்க நம்ம அஞ்சலி பாப்பாவை பார்த்து. ரெண்டு பேருக்கும் அம்மா பொண்ணு பாசம் எக்ஸ்ட்ராடினரியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம்.